வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா? தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை இன்று அறிவித்துள்ளது. ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன தெரியுமா? கூட்டணியில் விஜய் அவர்களை வரவைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான அழுத்தத்தை என்டிஏ கொடுத்து வருகிறது. பாஜக எடப்பாடிக்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து வருகிறது. மேலும் எடப்பாடியும் இந்த கூட்டணியை வைப்பதற்கு ஆரம்பத்தில் சம்மதம்தான் தெரிவித்திருந்தார். ஆனால் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள்தான் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது நெருக்கடி வந்துவிட்டது. மேலும் அதிமுகவை கைப்பற்றியதும் அதிகாரத்திற்கு வந்ததும் முதல்வர் வேட்பாளர் என்ற இடத்தை நிரப்புவதற்காகத்தான் என்றும் பாஜகவிடம் கூறியுள்ளார். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று தேர்தல் தேதியை அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு இன்று முதல் தமிழ்நாடு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவிற்கு வந்துவிடும். அதில் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தகவலின் அடிப்படையில் விஜய் அவர்கள் அதிமுகவின் என்டிஏ கூட்டணியில் இணைவது உறுதிதான். சுமார் 80 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதிலும் குறிப்பாக துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களா அல்லது எடப்பாடியா என்ற பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த உடன்படிக்கைக்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்ற இக்கட்டான ஒரு சூழலிலும் இருக்கிறார். மேலும் இதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்றும் பாஜக மிரட்டுவதாகவும் தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவின் அரசியல் எதிர்காலம். ஏப்ரல் 26ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த சட்டசபை தேர்தலின் மக்களின் வாக்குகள் தான் எடப்பாடி முதல்வரா, எதிர்க்கட்சி தலைவரா அல்லது கூட்டத்தில் ஒருவரா என்பதை தீர்மானிக்கக்கூடிய நாள். களத்தில் பூத் கமிட்டிகளை நிர்வாகம் செய்வதில் கோட்டை விட்டு விட்டார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்கள் எடப்பாடியின் மீது வந்த நிலையில்தான் பாஜக இந்த முடிவை எடுத்துள்ளது. முதல்வர் வேட்பாளராக நீங்கள் வேண்டாம், துணை முதல்வராக இருங்கள். விஜயை முதல்வராக ஆக்கினால் இளைஞர்கள் உத்வேகம் அடைந்து களப்பணிகளை தீவிரமடைய செய்வார்கள். இதனால் வாக்குகளது சதவீதம், தொகுதிகளது வெற்றி எண்ணிக்கை கூடும் என்றும் எடப்பாடிக்கு அழுத்தத்தை கொடுத்து வருகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பால் தற்பொழுது எடப்பாடியின் கதை முடிந்துவிட்டதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் கூறி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.